கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துக்குள் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஒரு எலெக்ஷன் பற்றின ஆராய்ச்சிக்குள்ளாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பாகம் 3 வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த ஒரு எலெக்ஷன்ஸ் கிளாஸ்ல, இந்த ஒரு ஸ்டடீஸ்ல தேவனுடைய கிருபையினால பார்த்து வருகிறோம். ஸோ இந்த பார்க்கக்கூடிய ஸ்டடி பிரதர் ரசல் அவங்களுடைய ஆராய்ச்சிகள் மற்றும் அநேக மூத்த பிரதர்ஸனுடைய ஆராய்ச்சிகளுடைய தொகுப்பில் இருந்தால் இந்த ஒரு ஆராய்ச்சிகள் நம்ம பண்றோம். அதுவும் கூட மிக முக்கியமா ஏன் நம்ம அநேக மூத்த பிரதர்ஸனுடைய ஆராய்ச்சி நம்ம எடுத்து பண்றோம்னா, அது பிரதர் ரசலுடைய ஆராய்ச்சியா இருக்கட்டும், இல்ல அநேக மற்ற சகோதர ஆராய்ச்சியா இருக்கட்டும், வேத வசனங்களுக்கு இசைவா இருக்கக்கூடிய, என்ன சொல்லணும்னா வேத வசனங்களின் படி இருக்கக்கூடிய விளக்கங்களை தான் பிரதர்ஸனுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து இல்லைங்களா, அநேக சகோதர ரைட்டிங்ஸ்ல இருந்து நாம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த எலெக்ஷன் என்ற டாபிக்ல பார்க்க முடியும். ஸோ அப்போ எலெக்ஷன் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது சபை மத்தியில. ஸோ பழைய 3 பாகங்களுடைய விஷயங்களை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. நீங்க அனைவரும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா ஏதேனும் அதிருப்தியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை நாம் எங்கேயாவது தவறுகள் பண்ணிருக்கலாம். உண்மையிலே நீங்க சகோதர அன்போடு இருப்பீர்கள் என்றால் அது என்ன மாதிரி விஷயமா இருக்கட்டும், தயவு செய்து என்னிடம் நீங்க தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம எங்க தவறு பண்ணிருக்கிறோம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது நீங்க தயவு செய்து சொல்லும்படியாக நம்ம கேட்கிறோம். ஸோ நம்ம மெயினா பாயிண்ட்ஸ்ல, நான் பேசிட்ட பாயிண்ட்ஸ்ல எங்க தவறு இருக்குது, எங்க வசனங்களுக்கு முரண்பாடா இருக்குது அப்படின்ற காரியங்கள் தயவு செய்து இருந்துச்சுன்றா நீங்க தயவு செய்து தெரியப்படுத்தும் போது அது நீங்க சகோதர அன்புல நீங்க செய்வீங்க. அப்போ நமக்கு அது கரெக்ஷன் பண்றதுக்கு உதவியா இருக்கும். எனவே இந்த ஒரு காரியத்தை நம்ம மத்தியில ஒரு வேண்டுகோளாக நம்ம வைக்கிறோம். ஓகே அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாகம் 4 பார்க்க போறோம். பாகம் 3ல பிரைமரி குவாலிஃபிகேஷன் பத்தி பார்த்தோம். ஆனா அதுல ஒரு விஷயம் முடிச்சோம். என்னன்னா பிரைமரி குவாலிஃபிகேஷன் இது வந்து ஜெனரல் குவாலிஃபிகேஷன், பொதுவான தகுதிகள், கண்காணிப்பு வேலை செய்யக்கூடிய மூப்பர்களுக்கான தகுதி. ஆனா வேலை என்று வரும்பொழுது வேலைக்குரிய சில சிறப்பம்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேலைக்கான தகுதிகள், சில விசேஷ தகுதிகள் என்று ஒண்ணு இருக்குது. அது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எக்லீஷியால எலெக்ஷன் பண்றோம், இல்ல சில எக்லீஷியால பண்றது இல்ல. ஓகே, இது அப்படி இருக்கட்டும். பைபிள்ல எலெக்ஷன் என்ற ஒரு மெத்தடை தேவன் தான் கொடுத்தான் இல்லைங்களா, தகுதிகளையும் தேவன் தான் கொடுத்திருக்கிறான். இப்ப நம்ம கேட்கணும் கேள்வி, என்ன பர்பஸுக்காக தேவன் இதை கொடுத்தாங்க, என்ன ஒரு நோக்கத்துக்காக எலெக்ஷன் என்ற ஒரு விஷயத்த தேவன் கொடுத்தாங்க. ஞாபகம் நினைக்கிறோம், முதல் கிளாஸ்ல வால்யூம்ல இருந்து ஒரு பாயிண்ட் பார்த்தோம், என்ன பர்பஸுக்காக எலெக்ஷன் தேவன் கொடுத்தாங்க. ஆனா வசனத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கணும் இல்லைங்களா, வசனத்துல போய் பார்க்கணும் என்ன பர்பஸுக்காக தேவன் இந்த சபையில எலெக்ஷன் என்ற ஒரு காரியத்தை தேவன் கொடுத்தாங்க இல்லைங்களா. கைகளை உயர்த்தி ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தை ஏன் தேவன் கொடுத்தாங்க, என்ன பர்பஸ், ஏன் இந்த மெத்தடு, இதுக்கான காரணத்தை இப்ப நம்ம படிக்க போறோம் வேத வசனங்களில் இருந்து. இப்ப பார்க்க போற வசனம் ரொம்ப மிக முக்கியமான வசனம். இதன் அடிப்படையில தான் சபையில எலெக்ஷன் என்ற காரியமே நம்ம பண்றோம். இல்லைன்னா இந்த காரியம் ஒருவேளை பண்ணலைன்னா இப்ப பார்க்க போற விஷயங்கள், இந்த பர்பஸ் அது நம்ம மத்தியில நடக்காம போயிடும். எனவே தேவனுடைய ஏற்பாட்டை நம்ம சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். சோ இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஓகே, நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 பாருங்க எப்படி சொல்றாருன்னா, நாம் அனைவரும், நம்ம எல்லாருமே ஒரு எக்லீஷியால இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் எல்லாருமே, முதல் பாயிண்ட் சொல்றார், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. பாத்தீங்களா, குமாரனை பற்றும் விசுவாசத்துல, அப்புறம் அறிவுல ஒருமைப்பட்டவர்களாகணும்லாமா. ஃபர்ஸ்ட் பர்பஸ். ரெண்டாவது பர்பஸ் என்ன சொல்றாரு,
கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சி ஒன்று இருக்குங்களா, அந்த அளவுக்கு தக்கதாக நாம பூரண புருஷராகணும். அப்படின்னா வேற மாதிரி சொல்லணும்னா, புது சிருஷ்டி. நாம ஆரம்பத்துல குழந்தையா இருப்போம், ஜெனிப்பிக்கப்பட்டிருப்போம். ஆனா புது சிருஷ்டி பூரண புருஷனாகணும். அது வரைக்கும் எது வரைக்கும் பூரண புருஷராகணும்னா, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக. இது 2வது பாயிண்ட், 2வது பர்பஸ். 3வது பர்பஸ் பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டாகவும். 3வது பர்பஸ். 4வது பர்பஸ், ராஜ்யத்துல ஒரு வேலை செய்ய போறோம். அந்த வேலைக்கு என்ன பேராமா, நற்செய்தியின் வேலை, சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலை. ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய வேலை கர்த்தரோடு கூட பண்ண போறோம் இல்லைங்களா, அந்த ஊழியத்தின் வேலைக்கு, அந்த வேலைக்கான ஒரு ஆயத்தத்துக்காகவும், அந்த வேலைக்காகவும். அடுத்து சொல்றாரு கடைசியா, கிறிஸ்துவின் சரீரமான சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பக்தி விருத்தி அடையலாம். இந்த ஒரு காரியங்களுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணாங்க, சபையில அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப மொத்தம் எத்தனை வருது? 5. கரெக்டுங்களா? 5 ஊழியர்கள் பத்தி அங்க பார்க்கிறோம். அப்போ என்ன பர்பஸுக்காக தேவன் சபையில எலெக்ஷன் மெத்தட் பண்ணார்னா, ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறோம்னா, சபையில சில வேலைகள் இருக்கு, சில ஊழியங்கள் வச்சுட்டாரு. இதுக்கு பேரு டிவைன் சர்வீசஸ். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியங்கள் சபையில இருக்கணும். அந்த ஊழியங்கள் ரன் ஆகணும். அப்பதான் இந்த 5 விஷயங்கள் நடக்கும் நமக்குள்ள. அப்போ அதுக்குதான் ஊழியர்களை என்ன பண்றோம், எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கிறோம். மெயின் பர்பஸ் பாருங்க, ரோதர்காம் என்ன ரொம்ப கிளியரா வரும் இதை விட. அதாவது 11ஆம் வசனத்துல அந்த 5 ஊழியங்கள் பத்தி சொல்லிடுவார். அப்போஸ்தலர்ஸ், ப்ராஃபட், எவாஞ்சலிஸ்ட், ஷெப்பர்ட்ஸ், டீச்சர்ஸ். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியங்கள், இவ்வளவு ஊழியங்கள் இருக்குன்னு காமிக்கிறாங்க சபையில. அப்போ சொல்றாரு என்ன பர்பஸ் ஆமா. முதல் பர்பஸ் சொல்றாரு, ஃபிட்டிங் ஆஃப் தி செயின்ட்ஸ் ஃபார் தி ஒர்க் ஆஃப் மினிஸ்டரிங். அதாவது ராஜ்யத்துல ஒரு வேலை செய்ய போறோம் இல்லைங்களா, அந்த வேலை செய்ய போவங்க யாரு, பரிசுத்தவாங்க வேலை செய்ய போறாங்க. அதுல நம்ம போய் பங்கடையணும் இல்லைங்களா. நாமளும் அந்த பரிசுத்தவான்களாக கர்த்தரோடு கூட சேர்ந்து அந்த வேலை செய்யணும். அதுக்கு அந்த ஃபிட்டிங், அந்த ஃபிட்டிங் ஒர்க், அந்த வேலையில போயிட்டு பங்கடைவது, அது பங்கடையணும் அப்படின்னா தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு இந்த ஊழியங்கள். 2வது ரீசன், அப் பில்டிங் ஆஃப் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடைய சரீரம் கட்டப்படுவதற்காகவும். நம்ம எல்லாம் கட்டப்பட்டு வருகிறோம். பேப்டிசம் எடுத்ததிலிருந்து தனிப்பட்ட வகையில நம்மளாம் செதுக்கப்பட்டு வரோம் இல்லைங்களா. அப்ப கட்டப்படக்கூடிய விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த 5 ஊழியங்கள் தேவை. 3வது பாயிண்ட் சொல்றாரு, நம்ம எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுமா. we all advance, தேறினவர்களாகணும். எதுல சொல்றாரு, oneness of faith. oneness of faith அப்படின்னா விசுவாசத்துல நாம oneness இருக்கணும். ஒரே விசுவாசம் படிச்சோம் இல்லைங்களா, அதுல ஒன்னஸ்ல அட்வான்ஸ் ஆகணும், தேறினவங்களாகணும். அடுத்து சொல்றாரு, and the personal knowledge of Son of God. அதுல கூட அட்வான்ஸ் ஆகணும். personal knowledge of Son of God, தேவனுடைய மகனை பற்றிய தனிப்பட்ட அறிவு, அதுல கூட அட்வான்ஸ் ஆகும் இல்லைங்களா. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, into a man of full growth. இந்த தமிழ்ல படிச்சோம் இல்லைங்களா, நிறைவான வளர்ச்சியின் தக்கதாக பூரண புருஷராகும் வரை இல்லைங்களா. சோ கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகணும். அப்போ இந்த ஒரு பர்பஸ் நடக்கணும்னா 5 ஊழியர்கள் கர்த்தர் ஏற்படுத்திட்டாங்க.
அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த 5 ஊழியங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சபையில கர்த்தர் ஏற்படுத்திக்கார் அப்படின்னா இந்த ஊழியங்களுடைய தன்மைகள் என்ன கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த ஊழியம் செய்பவர்களை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஊழியங்கள் என்று சொல்லும் போது நிறைய இருக்கின்றார், வெரைட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஏன் ஊழியங்களை பத்தி பார்க்கணும்னா அப்பதான் ஒரு விஷயம் புரியும். அந்த ஊழியங்களை தெரிஞ்சாதான் இவர் இந்த ஊழியத்துக்கான தகுதி பெற்றிருக்கிறார் என்பதற்கான அந்த விசேஷ தகுதியை கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா விசேஷ தகுதி கண்டுபிடிச்சாதான் அந்த வேலைக்கு நியமிக்க முடியும். அப்ப அந்த வேலையை பத்தி தெரிஞ்சாதான் அந்த வேலைக்கான விசேஷ தகுதி என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகுதி ஒருத்தருக்குள்ள இருக்கா பார்க்க முடியும். பாரு, இங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு பிரதர் ரசல். அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா புத்தி சொல்ற விஷயம் இருக்கும், சில பேருக்கு போதிக்கிற கூடிய ஒரு தாளந்து இருக்கும், சில பேருக்கு பேசக்கூடிய தாளந்து இருக்கும், சில பேருக்கு மேய்க்கக்கூடிய மேற்பார்வை பண்ணக்கூடிய தாளந்து இருக்கும். ஆக மொத்தத்துல இதெல்லாம் சில தகுதிகளை பார்த்து ஊழியங்கள் நிறைய இருக்குது, அங்க நியமிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ பாருங்க, இங்க தமிழ்ல 363 வரும் பேஜ், பட் இங்கிலீஷ்ல நீங்க செக் பண்ணி பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்னன்னா அப்போஸ்தலர் வார்த்தையிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் யார் யாரெல்லாம் இன் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ஒர்க் அப்படின்னு அர்த்தம். ஊழியங்களை பல வகை இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா செய்பவர் யாரு? மூப்பர். எனவே all accepting the service of an elder in any department of the work. So யார் யாரெல்லாம் இந்த வேலைகளை செய்வதற்கென்று தங்களை உட்படுத்திக்கிறாங்க அல்லது சபையரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்க அந்த வேலையை ஏற்றுக்கொள்றாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையோட ஜெபத்தோட அந்த வேலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் என்று நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சாச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த மூப்பர்கள் என்ற விஷயத்த, மூப்பர்கள் தான் இந்த ஊழியங்கள் செய்யணும் பார்க்கும்போது அந்த ஊழியங்கள் பார்த்தோம், வசனத்துல 5 பார்த்தோம். ஆனா இங்க பிரதர் 4 தான் போட்டிருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த ஊழியங்கள் பார்க்கும்போது ஏன் இங்க பிரதர் அப்போஸ்தலர் என்ற ஊழியத்தை ஏன் போடல? கண்டிப்பா காரணம் இருக்கும். இப்ப எல்லாம் இதுக்கான பதில நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கணும்னா ஒரு ஒரு ஊழியமாக நாம பிரிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ முதல் ஊழியம், சபையில கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் அப்போஸ்தலர் ஊழியம். அப்ப அப்போஸ்தலர்கள் யார்? நமக்கு தெரியலைன்னா 12 பேர். அப்போஸ்தலர் ஊழியம் என்பது வெறும் 12 பேர் தான் நமக்கு தெரியும். ஆனா என்ன ஆச்சரியம்னா, பைபிள்ல இந்த 12 பேருக்கு அப்போஸ்தலன் என்று தெரியலைன்னா, ஆனா பைபிள்ல இவங்களை இல்லாம மற்ற சில பேருக்கு கூட அப்போஸ்தலன் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. இப்ப பார்க்கலாம் பாருங்க, சில வசனம் காமிக்கலாம். முதல் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14:4. இது ரோதர்காம் டிரான்ஸ்லேஷன், தமிழ் போட்டிருக்கிறோம். பாருங்க, இங்க யாருக்கு அப்போஸ்தலன் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்குன்னா பர்னபாவுக்கு போடப்பட்டிருக்கு. பர்னபா அப்போஸ்தலன் என்று வேத வசனம் சொல்லுது. நல்லா யோசிக்கணும். பன்மையில தான் வருது, மூலப்பிரதியில கரெக்டா இருக்கு, பன்மையில தான் வருது. பர்னபா அப்போஸ்தலனா? ஆமா, வசனம் கிளியரா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இன்னொருத்தர் கூட இருக்கிறாருப்பா, தீத்து. தீத்து பத்தி படிக்கும்போது தமிழ் பைபிள்ல சபைகளுடைய ஸ்தானாதிபதின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த கிரேக்க வார்த்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க அப்போஸ்தலன் என்ற வார்த்தை வரும். தீத்து சபைகளுடைய அப்போஸ்தலனா? பாருங்க, இது ரோதர்காம் டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இருக்கும். தீத்து சபைகளுடைய அப்போஸ்தலன் அப்படின்றோம். கிரீக் வேர்டு 652. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவு கூட அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் யாரு? கிறிஸ்து இயேசு.
பாருங்க, இப்போ அப்போஸ்தலர் என்ற வார்த்தை பைபிள்ல நமக்கு தெரிஞ்சு 12 பேர், ஆனா இங்க நிறைய பேருக்கு இருக்கு பாரு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தெரியும் இல்லைங்களா, கிரேக்க வார்த்தையுடைய மீனிங் என்னன்னா the one who sent, அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இதுதான் முதல் மீனிங், பிரைமரி மீனிங். அப்ப அனுப்பப்பட்டவன் சொல்லும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் அப்போஸ்தலன் பேர் வந்துச்சுன்னா, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலன் என்று பேர். தீத்து கூட ஏன் அப்போஸ்தலன் பேர் வந்துச்சுன்னா, அநேக சபைகளால் அனுப்பப்பட்டவராய் இருந்தாரு தீத்து. அநேக சபைகளுக்குள்ள ஒரு பரிமாற்றுதல் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல, அது பணமா இருக்கட்டும், இல்ல தோல் சுருளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்பர் பண்றக்கூடிய வேலைகள் சபையினரால் அனுப்பப்படக்கூடிய ஒரு காரியம். அதனால தீத்துக்கு என்னன்னா அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்டது. பர்னபாவுக்கு ஏன் அப்போஸ்தலன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஏன்னா நம்ம படிச்சோம் இல்லைங்களா, ஒரு எக்லீசியா பவுலையும் பர்னபாவையும் அவங்க ஊழியத்துக்கு என்று அனுப்பி வைப்பாங்க, ஓட் பண்ணி. ஏற்கனவே கிளாஸ் பார்த்தோம், ஒரு சில வசனங்கள் பார்த்தோம் கடந்த வகுப்புகள்ல. அப்ப அதனால பர்னபாவுக்கு அப்போஸ்தலன் என்று பேர். அப்ப அனுப்பப்படுறதுனால அப்போஸ்தலன் என்று பேர். ஆனா இங்க சொல்லப்பட்ட வார்த்தை அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறோம். ஆனா எபேசுல வரக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய முதல் ஊழியம் அப்போஸ்தலர் ஊழியம் என்று சொல்லும் போது அது நம்ம கண்டுபிடிக்கிறோம், இவர்களை குறிக்காது, பர்னபாவையோ தீத்துவையோ குறிக்காது. மாறாக கர்த்தர் இயேசுவினால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்களை மாத்திரமே குறிக்கும். யார் அவங்க? 12 அப்போஸ்தலர். எனவே அப்போஸ்தலர் ஊழியம் தான் பிரதானமான ஊழியம், மிக முக்கியமான ஊழியம். இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, 1,44,000 பேர்ல 12 பேர் மாத்திரமே இந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறாங்க கர்த்தர்கிட்ட இருந்து. அப்ப ஏன் பிரதர் ரசல் இந்த வார்த்தையை அவர் போடல அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர் ஊழியம் பொறுத்த வரைக்கும் சபை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, இது கர்த்தர் தான் தேர்ந்தெடுப்பார். கர்த்தர் இயேசுனால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான் அப்போஸ்தலர். வெறும் 12 பேர் மாத்திரம் தான். ஞாபகம் நினைக்கிறேன், பேதுருவும் மற்றவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ட்ரை பண்ணாங்க, ஒருத்தரை தேர்ந்தெடுத்தான், ஆனா கர்த்தர் அங்கீகரிக்கல, பவுலத்தை அங்கீகரிச்சார் இல்லைங்களா? எனவே எபேசியர்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஊழியம், பிரதானமான ஊழியம், அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட, கர்த்தரால் நியமிக்கப்பட்டவங்க தான் குறிக்குது அப்போஸ்தலர் ஊழியம். சோ இந்த பாயிண்ட் தான் நாம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்த பாயிண்ட் நம்ம போயிடலாம். சோ இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். இதுக்கு பிரதர் ரசல் என்ன கமெண்ட் கொடுத்திருக்கிறாங்க பார்க்கலாம். யார் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யக்கூடிய பிரதர்ஸ்? இவங்களுக்கு தீர்க்க தரிசிகள் என்று அழைக்கிறோம். யார் இந்த தீர்க்க தரிசிகள்? பைபிள்ல யார் தீர்க்க தரிசிகள் என்று பாத்தீங்கன்னா, அதுக்கு பாருங்க, பைபிள்ல 2 மீனிங்ல கொடுக்கப்பட்டிருக்கலாமா தீர்க்கதரிசி என்ற வார்த்தை. இந்த ப்ராஃபட் என்ற வார்த்தை 2 மீனிங்ல கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒன்னு என்னன்னா பப்ளிக் ஸ்பீக்கர், பேசுபவர், உரையாடுபவர். அவருக்கு பைபிள்ல தீர்க்கதரிசின்னு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு ஆதார வசனம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான், நோட் பண்ணிக்கலாம். யாத்திராகம் 7:1 ஆரோனை உனக்கு வாயாக தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 15:32 யூதா மற்றும் சீலாவை தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று படிக்கிறோம். அதாவது பப்ளிக் ஸ்பீக்கர் என்ற மீனிங்ல இங்க வரும். இது முதல் மீனிங். 2வது மீனிங் பிரதர் ரசல் பேசுறாங்க, ஆனா இங்கதான் பேசுறாங்க, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பேசுறது இல்லைங்க, அவ்வளவுதான். பட் இங்கதான் ஒரு விஷயம் பேசுறாங்க பிரதர். என்ன பேசுறாங்க தெரியுங்களா? தீர்க்கதரிசி என்று பைபிள்ல வரக்கூடிய 2வது மீனிங் தரிசனங்களை பார்க்கிறவரும் வெளிப்பாடுகளை தேவன் அவர் கொடுப்பாங்க. சில வெளிப்பாடுகளை பெறுகிறவராக இருப்பார், அவருக்கு பேர் தான் தீர்க்கதரிசிகள். வெளிப்பாடுகளை டிக்ளேர் பண்றவான், மத்தவங்க சொல்லுவான்.
தேவனுடைய இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா தேவனுடைய ரகசியங்கள், திட்டங்கள், நடக்க போகக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தப்படும் இவர் மூலமா. கர்த்தர் இவரை வச்சு வெளிப்படுத்துவார். ஆகையினால இவருக்கு என்ன பேருனா, இந்த ஊழியம் பெற்றதுனால தீர்க்கதரிசி என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட வரம் அவருக்கு இருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்காரு. பாருங்க, இப்ப 2 மீனிங் கொடுக்கிறாரு பிரதர் ராசல். இதுல 2 மீனிங்ல நம்ம எந்த மீனிங் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் மீனிங் எடுத்துக்கலாமா? பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னா இன்னைக்கு யார் யாரெல்லாம் பப்ளிக்ல ஸ்பீச் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னா மனசு ஏத்துக்குங்களா? நமக்கு கொஞ்சம் ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பிரதர் ரசல் இங்க இந்த மீனிங்ல தான் அவர் கொடுக்கிறார். நீங்க ரைட்டிங்ஸ் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபட் என்ற மீனிங்க பப்ளிக் ஸ்பீக்கரா தான் கொடுக்கிறார். ஆனா கொடுத்தாலும் பிரதர் ரசல் மறைமுகமா சில இன்டைரக்டா ஒரு சில பாயிண்ட் டச் பண்றாரு. அங்கதான் நமக்கு ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். தீர்க்கதரிசி என்ற வார்த்தைக்கு செகண்ட் மீனிங் இருக்குது, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். தேவனுடைய என்னங்க சில மறைவா இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வெளிப்படக்கூடிய காரியமா இருக்கும். இவர் மூலமா தேவன் வெளிப்படுத்துவாங்க. அப்படின்னா யாருக்கு தீர்க்கதரிசிகள் என்ற வார்த்தை, அந்த ஊழியம் யாருக்கு ஆப்டா பொருந்தும்? ஆப்டா பொருந்தணும் அப்படின்னா எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்றது போல தீர்க்கதரிசியாகிய பிரதர், தீர்க்கதரிசி ஊழியம் பண்ண பிரதர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஊழியத்துடைய விஷயம் அவங்களுக்கு பொருந்தணும். அப்படின்னா யாரா இருக்கும்? சகோதர சகோதரிகளே, இதை நாம கண்டுபிடிக்கும் போதுதான் ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார் பிரதர் பிரான்க் ஷெலில். அவருடைய கமெண்ட்ரி படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா திருப்தியா இருந்துச்சு. எபேசியர்ல சொல்லப்பட்ட வசனங்களுக்கு இசைவா இருந்துச்சு. எப்படி அப்போஸ்தலர்கள் என்று பைபிள்ல அநேகர் அழைக்கப்பட்டாலும் கர்த்தரால் அனுப்பப்பட்டவங்க 12 பேர் மாத்திரமே. அவங்க தான் சபையில பிரதானமான ஊழியத்தை பெற்றிருந்தாங்க. என்ன சொல்லணும்னா பெரிய அதிகாரம் வாங்கிட்ட ஊழியம். கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. அந்த அதிகாரம் மற்ற எந்த ஊழியத்தையும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது தீர்க்கதரிசன ஊழியம் என்று சொல்லும் போது இது நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் என்ற நிலையில எடுத்துட்டோம்னா அது நமக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கிறது இல்லை. அப்படின்னு நான் என்ன புரிஞ்சுக்கலன்னா கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ ஒரு மூத்த பிரதர் பிரான்க் ஷெலிலோ அவர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்க வாய்ப்பு இருந்தா கமெண்ட்ரி படிச்சு பாருங்க. அவர் இந்த எபேசியர்ல சொல்லப்பட்ட வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. யார் இந்த தீர்க்கதரிசிகள்னா, ரகசியங்களை வெளிப்படுத்துறோம். என்ன சொல்லணும்னா தேவனுடைய திட்டங்களை பத்தின ரகசியங்கள் இவங்க மூலமா வெளிப்படும்னா யாரா தான் இருக்கணும்? 12 அப்போஸ்தல ஊழியத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஊழியம் தீர்க்கதரிசன ஊழியம் என்று சொல்லும் போது யாரா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 7 கால சபையின் தூதர்களை குறிக்கும். ஏன்னா 7 கால சபையின் தூதர்கள் அந்தந்த சபை காலத்துக்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் மூலமாக தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்க, மெசஞ்சரா பயன்படுத்திட்டாங்க. அவங்க மூலமா சபைக்கு வேண்டிய வெளிப்படுதல்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரதர் ரசல் பிரதர் கூட ஒரு ப்ராஃபட். எந்த ஆங்கிள் அந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறார். ஏன்னா அவரோட ரைட்டிங்ஸ்ல கண்டுபிடிக்கலாம், அவருடைய ரைட்டிங்ஸ்ல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் ரைட்டிங்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெளிவா புரியும், படிக்காதவர்களுக்கு குறை சொல்லதான் முடியும். ஆனா படிச்சவங்களுக்கு தெரியும் தேவன் அவரை எப்படி பயன்படுத்திட்டாரு, அவர் மூலமா எவ்வளவு சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பேசிக் கிளாஸ் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? எங்க இருந்து எடுத்து பண்றோம்? நம்ம சொந்த ஞானத்துல எடுத்து பண்ணோமா, இல்ல நம்ம சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி பண்ணோமா? எங்க இருந்து? எல்லாம் பிரதரோட ரைட்டிங்ஸ் வந்து எடுத்து பண்ணோம் இல்லைங்களா? சோ தேவன் அவர் அருமையான பாத்திரமா வச்சுட்டாருங்க. அவர் எழுதின அந்த வால்யூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றின ஒரு வெளிப்பாடே பிரதர் மூலமா தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. எனவே இந்த ப்ராஃபட் என்ற வேர்டு தீர்க்கதரிசன ஊழியம் சொல்லும் போது அது நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர்னு எடுத்துட்டோம்னா அது ரொம்ப எனக்கு அது மதிப்பு குறையிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில 7 கால சபைக்கு மாத்திரம் இது பொருந்தும் அப்படின்னா அழகா பொருந்தி வரும். அது ஏற்றுக்கொள்வது மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் தாழ்மையில இந்த கருத்தை நம்ம மத்தியில வைக்கிறோம். இல்ல பிரதர் பப்ளிக் ஸ்பீக்கர் தான் பொருந்ததுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்முடைய ஆராய்ச்சியில இது நாம அங்க எடுக்கணும். அப்போ இது கூட பிக்சட் நம்பர் தான், நிர்ணயிக்கப்பட்ட நம்பர் தான்
7 பேர் மாத்திரமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அப்போஸ்தலனாக இருந்திருக்கிறாரு, தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கிறார், தீர்க்க தரிசன ஊழியமும் பண்ணியிருக்கிறார். யாரு? பவுல் மற்றும் யோவான். அப்படின்னா இப்படியாக 2 ஊழியங்கள் பிரதானமான ஊழியங்களா இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா தீர்க்க தரிசன ஊழியம் வாங்கிட்ட பிரதர் ரசல் அப்போஸ்தல ஊழியம் வாங்கல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு இடத்துல பிரதர் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னா, சபையினரால தேர்ந்தெடுக்கப்பட்டு சபையுடைய பிரதிநிதிகளாக யார் இருப்பாங்கன்னா 3 வேலை செய்யறவங்க இருப்பாங்கன்ற ஒரு 3 வேலை மாத்திரம் சொல்றாரு. இவாஞ்சலிஸ்ட், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ். சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பர் ஊழியம். இந்த 3 ஊழியத்துக்கு மாத்திரமே சபையினரால் கைகளை உயர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவார்கள். மற்றபடி 5 ஊழியத்துல முதல் 2 ஊழியம் அது கர்த்தரால் ஏற்படுத்தப்படுறது. ஆனா கடைசி இருக்கக்கூடிய 3 ஊழியம் ஒரு எக்லீசியாலுமே சபைதான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஊழியங்களை அவங்க செய்யணும். இப்ப இந்த 3 ஊழியங்கள்ல நம்ம விவரமா படிக்க போறோம். அதுல முதல்ல பாக்குறது சுவிசேஷ ஊழியம் பத்தி படிக்க போறோம். சகோதர சகோதரர்களே, சுவிசேஷ ஊழியம்னா என்ன? பொதுவா சுவிசேஷ ஊழியம் 2 வகை இருக்குது. பைபிள்ல இருந்து படிக்கிறோம். ஒன்னு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று படிக்கிறோம், இன்னொரு இடத்துல ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று படிக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம்னா பெயர் சபைகள் மத்தியில பண்ணி மணிகளை கொண்டு வர்றது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லும் போது மத்தேயுல படிக்கிறோம், அது ஒரு விட்னஸ் ஒர்க். வெறுமன விட்னஸ் தான் பண்றோம், மற்றபடி ஆட்களை கொண்டு வரக்கூடிய வேலை இல்லை. விட்னஸ் ஒர்க் என்பது வேற, மாறாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி மணிகளை அறுக்கிறது என்பது வேற. அப்ப பாருங்க, இந்த சுவிசேஷ ஊழியத்துல நிறைய டிபார்ட்மெண்ட் பாக்குறோம். மெயினா 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம அறுவடை சொல்றோம் இல்லைங்களா, அறுவடை பண்ற ஒர்க், அது பேர் சபைகள் மத்தியில பண்றோம். உலகத்தோர் மத்தியில விட்னஸ் பண்ற ஒர்க் ஒன்னு இருக்குது, அது இன்னொரு டிபார்ட்மெண்ட். அது நம்ம பண்றோமா நம்ம யோசிக்கணும். அப்போ இப்படியாக இந்த ஊழியங்கள் சுவிசேஷம் ஊழியம், சுவிசேஷத்தை சொல்பவர்களாக இருப்பாங்க. இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம், அது எப்படி செய்யணும், அது ஒருத்தருக்குள்ள இந்த வரம் இருக்குன்னு எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த சுவிசேஷ ஊழியம் பண்றவங்க நற்செய்திய தெரியப்படுத்துவாங்க, நற்செய்திய சொல்லுவாங்க. அதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எவாஞ்சலிஸ்ட். அப்ப பாருங்க, ஒரு கிஃப்ட் ஆஃப் எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழிய வரம் பெற்றவர்கள் அவங்க இந்த வேலையை எப்படி செய்வாங்களாமா, அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. என்ன வல்லமை தெரியுங்க? the power to stir man's hearts. மனுஷனுடைய இருதயங்களை கிளறி விடு. என்னங்க அது ஸ்டிர்னா புரியுது இல்லைங்களா? அதாவது யோசிக்க வைக்கிறவர், அந்த இருதயத்தின் எண்ணங்களை சிந்திக்க வைக்கிறவர், தூண்டி விடும். அதுக்கேற்ற வகையில இவங்களுடைய சுவிசேஷத்தை உடைய பிரசங்கம் அப்படி இருக்கும். அவ்வளவு யோசிக்க வைப்பாங்க. ஆமால, நம்ம இவ்வளவு பொய்யை நம்பிட்டு இருந்திருக்கிறோம், நம்ம இவ்வளவு தப்பான காரியத்தை நம்பிட்டு இருக்கிறோம், ஆனா இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இருதயங்களை சிந்திக்க வைக்கக்கூடியவரா இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் தேடுவதற்கு, வாஞ்சையை தூண்டுவதற்கு இவர்களுடைய பிரசங்கம் இருக்கும். The minds to investigation of the truth. சத்தியத்தை தேடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சிந்தையை திருப்புகிறவர்களாக இருப்பாங்க. இது விசேஷமான வரம், இது எல்லாருக்கும் இருக்காதுன்ற. ஆனா இருக்கும் சில பேருக்கு. பிரதர் டைம்ல நிறைய பேருக்கு இருந்துச்சாமா, ஆனா இன்றைய நாட்கள்ல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய நாட்கள்ல ரொம்பவே இந்த விஷயம் கம்மியா இருக்கு. ஆனாலும் சில பிரதர்ஸுங்க பண்றாங்க, தனிப்பட்ட வகையில பண்றாங்க, போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க இல்லைங்களா? பட் இது 2 வகையில பண்ணலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் ஒண்ணு, இன்னொன்னு ராஜ்யத்தின் சுவிசேஷம்.
உலகத்தார் மத்தியில அறிவிக்கிறது ஒண்ணு, பேர் சபைகள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில அறிவிக்கிறது ஒண்ணு. சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இது கரெக்டா அந்த வரம் பெற்ற பிரதர்ஸ் இந்த ஊழியத்தை வாங்கிட்டு அந்த ஊழியத்தின் தன்மைக்கு ஏத்த மாதிரி சபையாரை அந்த வேலைக்கு உட்படுத்தி அந்த வேலைகளை சபையில நடப்பிக்க வேண்டும். எல்லா எக்லீசியல் மெம்பர்ஸுமே தங்களை என்கேஜ் பண்ணிக்கணும் அந்த ஊழியத்துக்கு. என்ன ஆச்சரியம் இல்லை, இப்படித்தான் ஆரம்ப நாட்கள் வெதர் டைம்ல அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. பாருங்க சொல்றாரு, இந்த சுவிசேஷ ஊழியம் பத்தி சொல்லும் போது அது வெதர் டைம்ல அதிகமா எப்படி பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த பிரிண்டட் பேஜ், வேற மாதிரி சொல்லணும்னா டிராக்ட் அல்லது புக்ஸ் கொடுக்கறது, இப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. அப்போ சபையார் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலைக்கு என்கேஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கேற்ற வகையில அந்த ஊழியம் செய்யக்கூடிய பிரதர் என்ன பண்ணுவாருன்னா, சபையாருக்கு வேண்டிய வழிநடத்துதல்கள், தேவையான டிராக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், எப்படி போய் பேசணும், எப்படி போயிட்டு சத்தியத்தை சொல்லணும், எல்லா விதமான கைடன்ஸ் எல்லாம் இந்த சுவிசேஷ ஊழியம் பண்றவங்க கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பண்றது என்ன, ஒரு பப்ளிக் மீட்டிங் பண்றோம், அதுக்குன்னு ஒரு ட்ராக்ஸ் அடிக்கிறோம், இடம் நாள் போட்டு கொடுக்கிறோம், அதோட ஓவர். அதுதான் நமக்கு ட்ராக்ட், இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆனா 1990கள்ல இந்த 2000 வரைக்கும், கிபி 2000 வருஷம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சில பிரதர்ஸுங்க இந்த ட்ராக்ட் ஊழியத்தை ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அது எப்படி சொல்லலாம்னா, அவங்க பண்ணின ட்ராக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டாபிக், கிட்டத்தட்ட 20 டாபிக் மேல பண்ணிருக்காங்க. 20 டாபிக்ஸ் பிரிச்சு அந்த 20 டாபிக்ல சுருக்கமா, அதே சமயத்துல ரொம்ப யோசிக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு, உலகத்தார் கொடுக்கக்கூடிய ட்ராக்ஸ் தனியா பிரிச்சு, பேர் சபை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ராக்ஸையும் தனியா பிரிச்சு, அவங்க சிந்திக்கக்கூடிய தூண்டக்கூடிய விஷயத்துக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளை வச்சு அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ராக்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ஷன் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் படிக்கும்போது பார்க்கும்போது ஆசையா இருக்கும். ஸோ இந்த நாட்டுல இந்த மாதிரி எந்த பிரதர்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க? எக்லீஷியன் இந்த வேலை நடக்குதா? முதல்ல நம்ம யோசிக்கணும். ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுறோம், அதுக்கு ஒரு ட்ராக்ஸ் அடிக்கிறோம், எனக்கா ஒரு 2 நாள் பிக்ஸ் பண்றோம் வாரத்துல, அந்த 2 நாள் சபையாரை கூப்பிட்டு ட்ராக் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான். ஜெபம் பண்றதோட ஓவரா சுவிசேஷ ஊழியம் சபையில செய்யணும். சகோதர சகோதரிகள், இதற்கென்று ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கும், அந்த வரம் பெற்ற பிரதர். அந்த பிரதர் என்ன பண்ணுவார்னா, சபையாரை என்கரேஜ் பண்ண வைப்பார். எல்லாரும் அந்த ஊழியத்துல ஈடுபட வச்சு, டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்னு ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதுக்குன்னு சில டிராக்ட் இருக்கும். அந்த டிராக்ட சபை கையில கொடுத்து அந்த ஊழியத்தை எப்படி எல்லாம் பண்ணலாம் எல்லாம் கைடன்ஸ் கொடுக்கும். அதே போல பேர் சபைகள் மத்தியில பண்ணக்கூடிய ஊழியமும் இருக்குது, அதுக்குன்னு சில டிராக்ட் இருக்குது. ஆனா இவ்வளவு வேலைகள் பிஸியா இருக்குன்னு எக்லீஷியா தேவனுடைய வேலைகள் ரொம்ப பிஸியா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஊழியம் சகோதர சகோதரிகள். பட் நம்ம நாட்கள்ல இப்படி நடக்கிறது இல்லை. 1990கள்ல நடந்துச்சு, ஆனா இப்போ சுத்தம். ரீசெண்டா ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் ஒரு ட்ராக்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. ஆனா அது ரெஸ்பான்ஸ் எக்லீஷியால நிறைய பேருக்கு வரல. எக்லீஷியால இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வராதனால அந்த ஊழியம் பண்ண பிரதர், ஆரம்பிச்ச பிரதர், அவரே பாத்தீங்கன்னா அந்த வேலைய சோர்வாயிட்டார். இப்ப ரீசெண்டா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்படி இருக்க கூட ட்ராக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. உயிர்த்தெழுதல் இருக்குது இல்லைங்களா, ராஜ்யத்தை பத்தின விஷயங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ அதெல்லாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ட்ராக்ட் ஊழியம் தான் சபை மீதான ராக்காலம் வருவதற்கு ஒரு காரணமா இருக்குன்னா. ஆனா இன்னைக்கு பண்ணக்கூடிய ஊழியம், இந்த ஊழியம் ரொம்ப கம்மியா இருக்குது. எனவே இந்த ஆடியோ கேட்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் சிந்திக்கணும், தங்கள் எக்லீஷியால இந்த ஊழியம் நடக்குதா? நடக்கலைன்னா எலெக்ஷன் சரியா பண்ணலன்னு அர்த்தம், சரியான நபரை இந்த வேலைக்கு நியமிக்கல என்று அர்த்தம். சோ சுவிசேஷ ஊழியம் நடக்குதா செக் பண்ணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அறுவடை வேலை கூட சரியா போறது இல்லை. ஒரு
10 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்கும். ஆனா இப்ப பப்ளிக் மீட்டிங் பண்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப டைம், வருஷத்துக்கு ஒண்ணு பண்றதே பெரிய விஷயமா. ஆனா இப்படி ரொம்ப தோய்வாயிட்டு இருக்குது. காரணம் என்ன? சபையில எலெக்ஷன் சரியா பண்ணாத காரணம் தான். எலெக்ஷன் கரெக்டா பண்ணோம்னா ஊழியர்கள் கரெக்டா நடக்கும். ஊழியர்கள் கரெக்டா நடக்கலைன்னா சபையில ஊழியர்களை சரியா நம்ம தேர்ந்தெடுக்கல, சரியான மூப்பர்களை தேர்ந்தெடுக்கல என்றுதான் அர்த்தம். அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது மிக முக்கியமான ஊழியம், சுவிசேஷ ஊழியம். அப்போ இந்த சுவிசேஷ ஊழியத்தை இது பிரசன்டேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் தி டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ். தேவனுடைய திட்டங்களை பத்தி சத்தியத்தை பிரசன்ட் பண்றது. பிரதர் டைம்ல நிறைய பல வகையில பண்ணிருக்கிறான். எப்படி பண்ணிருக்காங்க தெரியுங்களா? போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட்ல என்னென்ன வகையில பண்ண முடியுமோ எல்லா வகையிலும் பண்ணிருக்காங்க. டிராமா பிரதர்ஸ் போடுவாங்க, டிராமா மாதிரி எல்லாம் போடுவாங்க, நாடகம் இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யங்களை பத்தி. அது மாத்திரம் இல்ல, ட்ராக்ட் ஊழியம் பண்ணிருக்காங்க. கால் போர்ட்டியர் ஒரு ஒர்க் இருக்கு. அதாவது வீடுகள் தோறும் சென்று தேவனுடைய திட்டங்களை பத்தி சொல்லி அங்க பண்றது. இது மாதிரி பல வகையில பிரதர் டைம்ல பிரதர் ரசல் பாத்தீங்கன்னா அவர் இந்த ஊழியத்தை தானும் பண்ணிருக்கிறாரு, சபை யாரையும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த ஊழியத்துல உற்சாகப்பட்டிருக்கிறார். அதற்கு வேண்டிய எல்லா உதவிகள், எவ்வளவு ட்ராக்ஸ் வேணும் எல்லாம் நீங்க ரீபிரிண்ட்ஸ படிச்சு பாருங்க தெரியும். ட்ராக்ட் ஊழியத்துக்கென்றே தனி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி வச்சிருந்தார். ட்ராக்ட் ஊழியத்துக்கென்று பிரதர் ரசல் டைம்ல ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்றவங்க எப்படி பண்ணணும்ன்றதுக்கான நல்ல உதாரணம் நீங்க பிரதர் ரைட்டிங்ஸ படிச்சா தெரியும். படிச்சீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒத்துக்குவோம், இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர்ஸுங்க நம்ம மத்தியில ரொம்ப கம்மியா இருக்கிறாங்களா தேடி கண்டுபிடிக்கிற லெவலுக்கு நம்ம இருக்கோம். ஆனா தயவு செய்து சபையார் அப்படிப்பட்ட வரம் பெற்ற பிரதரை தேர்ந்தெடுத்து அந்த ஊழியங்கள் சபையில நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்தான் பிரதர் சில விஷயம் பேசுறாரு. என்ன பேசுறாங்கன்னா, இந்த சுவிசேஷ ஊழியம் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறாரு. ஒரு வேளை இந்த சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு வரம் பெற்ற பிரதர்ஸ் அந்த ஊழியம் சபையில அவங்க செய்யணும் அப்படின்னா சபையினால டைரக்டா அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கும். சபை டைரக்டா தேர்ந்தெடுத்து அப்பதான் சபையாருடைய சப்போர்ட்ல அந்த வேலை செய்ய முடியும். உதாரணத்துக்கு நான் சபையில தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்றால் நான் சபை கிட்ட சொல்லுவோம், பிரதர் இப்போ நானும் ஒரு சில பிரதர்ஸ் ஒரு இடத்துக்கு போறோம், அங்க சர்வே பண்றோம், சர்வே பண்ணிட்டு எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம சபையா சேர்ந்து அது எப்படி வேலைகள் செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சபையாருடைய சப்போர்ட் வாங்கிட்டு பண்ணலாம். ஆனா நிறைய இடங்கள்ல வரம் பெற்ற பிரதர்ஸ்ல சபையார் தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்களா, நம்ம விட்டுறாங்க. அப்போ வரம் பெற்ற பிரதர் சோர்ந்து போயிடுவார் இல்லைங்களா. அப்படி வேணாம், சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை சபை தேர்ந்தெடுக்கலையா, சபையுடைய சப்போர்ட்டோட வேலை செய்ய முடியலையா, பரவாயில்ல, தனிப்பட்ட வகையில பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கண்டிஷன் இதுதான் சொல்றேன். இன்னைக்கு பிரசன்ட் கண்டிஷன் நம்ம மத்திய இதான் போயிட்டு. தனிப்பட்ட பிரதர்ஸ் என்ன பண்ண, தனிப்பட்ட வகையில தான் இந்த சுவிசேஷ ஊழியம் பண்ணி மணிகளை கொண்டு வராங்க. இது இப்போதைக்கு இதான் போயிட்டு. சபையில இதுக்கென்று அப்பாயின்மெண்ட் பண்றது இல்லை இன்னைக்கு நாட்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு எல்டர் வராருன்னா, பிரதர் நான் சபையில என்னை சுவிசேஷ ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நான் ஒரு எவாஞ்சலிஸ்டா வந்திருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நடக்க எல்டர்ஸ் மீட்டிங்ல கலந்து கொள்ளக்கூடிய எல்டர்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யோசிக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த ஊழியத்தை சபை தேர்ந்தெடுக்காததுனால தனிப்பட்ட வகையில தங்கள் சொந்த பலத்துல தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற வழி இல்ல, அப்படிதான் பண்ணி ஆகும். அப்பதான் ஒரு பிரதர் 6th ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, ஸ்தேவான் தெரியும் இல்லைங்களா. ஸ்தேவான் ஆக்சுவலி அவர் பாத்தீங்கன்னா அவர் பெற்றிருந்த ஊழியம் வேற மாதிரி சொல்லணும்னா அவர் பெற்றிருந்த வரம் வேற. நியாயமா அவருக்கு போதிக்கக்கூடிய வரம் இருந்துச்சு. ஆனா சபையார் அந்த சபையார் அவரை தேர்ந்தெடுக்கலைங்களா, மாறாக அவர் டீக்கனா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்ப சபையார் வரம் பெற்ற
ஸ்தேவானை தேர்ந்தெடுக்கல இல்லைங்களா? ஒருவேளை சபை அவர் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா சபையில அவர் போதிக்க முடியும். ஆனா சபையில அவரால் போதிக்க முடியல. ஏன்னா சபையார் அவரை தேர்ந்தெடுக்கல. இது போதிக்கக்கூடிய ஊழியத்தை பத்தி அங்க பேசுறாங்க. ஏன்னா போதிக்கக்கூடிய ஊழியம் பண்றவங்க கூட சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஊழியம் செய்யணும். எந்த ஊழியம்? போதிக்கக்கூடிய ஊழியம். அது என்னன்னு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆனா ஸ்தேவான் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாததால ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்றது கூட சபை தேர்ந்தெடுக்கல. ஆனா என்ன பண்ணாரு? தனக்கு தனிப்பட்ட வகையில வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணாருன்னா ஒரு விட்னஸ் பண்ணாரு இல்லைங்களா? இண்டிவிஜுவலா பண்றது வேற, சபையுடைய சப்போர்ட்ல பண்றது என்பது வேற. சபையுடைய சப்போர்ட்ல பண்ணணும்னா சபையாருடைய அங்கீகாரம் வாங்கியிருக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கும். அப்போ இந்த அறுவடை வேலை சொல்றோம் இல்லைங்களா? அது பிரதர் ரசல் பிரதர் டைம்ல அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்கன்னா கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்னு சொல்லுவாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, அறுவடை வேலை, அதாவது மணிகளை சேர்க்கிற வேலை. இதுக்கு பேர் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க். அப்ப சொல்றாரு, இந்த வேலை செய்யணும்னா it would be improper for anybody to serve the class in extension work if not an elder. ஒருவேளை ஒரு மூப்பர் இல்லைனா, அவர் மூப்பரா இல்லைனா சபையில அறுவடை வேலை பண்ணக்கூடாது. அந்த அறுவடை வேலை பண்றதுக்கான ஊழியத்துல அவர் தேர்ந்தெடுக்க கூட மூப்பரா இல்லைனா. ஒருவேளை மூப்பரா இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, சபையார் அவருக்கு ஓட் பண்ணி அந்த வேலை செய்வதற்கு அங்கீகாரம் தரலாம். ஏன்னா சபை தான் அந்த வேலை செய்வதற்கு அனுப்பணும். நீங்க போயிட்டு இந்த அறுவடை வேலைக்காக உங்களை தேர்ந்தெடுக்கிறோம், நீங்க போய் இந்த வேலை செய்யுங்க, போய் சர்வே எடுங்க, எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சபை அனுப்புவான் இல்லைங்களா? சோ இதுதான் கண்டுபிடிக்கும். ஆனா நிறைய எக்லீசியால அப்படிப்பட்ட பிரதர்ஸ் கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க. வரம் பெற்ற பிரதர்ஸ் கண்டுபிடிச்சு தேர்ந்தெடுக்க இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். சபையா தேர்ந்தெடுக்கலையா, சபையில வேலை செய்ய முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? தனிப்பட்ட வகையில நீங்க ஊழியங்கள், இந்த சுவிசேஷ ஊழியத்தை தனிப்பட்ட வகையில பண்ணலாம். மற்றபடி எக்லீசியால இந்த ஊழியங்களை எக்லீசியாவுடைய சப்போர்ட்டோட செய்ய முடியாது. So இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். However, he went to the other class and those chose him an elder, though they chose to send him out in the class extension work. என்ன பாயிண்ட்னா, ஒருவேளை நீங்க சார்ந்திருக்கக்கூடிய எக்லீசியா உங்களைய தேர்ந்தெடுக்கல அந்த வேலைக்கு, ஆனா உங்களைய ஃபாலோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்னொரு எக்லீசியா விரும்பிட்டாங்க. இன்னொரு எக்லீசியா அந்த வேலை செய்வதற்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க செய்யலாம். அப்ப நீங்க கேட்க கூடாது, அது எப்படி எங்க எக்லீசியால இருக்கக்கூடிய பிரதரை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படி கேட்க கூடாது. அது உங்க வேலையிலேன்ட்டார் இல்லைங்களா? அது அவங்களுடைய வேலை, தயர் பிசினஸ். அந்த எக்லீசியாவுக்கும் அவர் தேர்ந்தெடுத்த அந்த பிரதருக்கு உள்ள விஷயம். நீங்க தேர்ந்தெடுக்கல, விட்டுருங்க. இதுதான் இந்த பாயிண்ட் தான் இங்க என்ன பண்றாருன்னா பிரதர் அங்க பேசுறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ எனவே இந்த அறுவடை வேலை பண்ணக்கூடிய பிரதர்ஸ், சுவிசேஷ ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர்ஸுங்க இந்த ஊழியத்துடைய தன்மையை புரிந்து இந்த வேலையை செய்யணும். ஒருவேளை சபை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் தனிப்பட்ட வகையில பண்றது ஆரோக்கியமா இருக்கும், அதுல எந்த தடையுமே வராது. ஒருவேளை இன்னொரு எக்லீசியா விரும்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்க இந்த வேலைகள் செய்யலாம் என்ற ஒரு காரியத்தை பிரதர் அங்க பேசுறாங்க. அப்ப சொல்றாரு, if he chooses to go without responsibility to the class or society is his business. என்னன்னா அந்த பிரதர் சபையினால் தேர்ந்தெடுக்கப்படாமலேயே தனிப்பட்ட வகையில அந்த ஊழியம் பண்றாருன்னா, தனிப்பட்ட வகையில சுவிசேஷ ஊழியம் பண்றாருன்னா அது அவருடைய பிசினஸ். அது நீங்க சபையார் கேட்க வேண்டும். சபையாருடைய சப்போர்ட் வாங்கி பண்ணணும்னா சபையார் தேர்ந்தெடுத்து தான் பண்ணணும். ஆனா அவர் தனிப்பட்ட வகையில பண்றாருன்னா நீங்க அது விட்டுருங்கன்ற கேட்காதீங்க. he is working on his own responsibility. தனக்கு வரம் இருக்குன்னு உணர்றாரு, தனக்கு திராணி இருக்குது உணர்றாரு. எனவே தனிப்பட்ட வகையில அவர் பண்றாரு. எனவே சபையார் போயிட்டு அவரை நீங்க கேட்க வேண்டாம்.
பாருங்க, சுவிசேஷ ஊழியம் பண்றதுக்கு அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். என்ன சொல்லணும்னா வாய்ப்புகளை தேடணும்னா, பொதுவா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா சகோதர சகோதரிகளே, யாராவது பிரதர் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன பண்றோம், ஒரு விட்னஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுவும் சுவிசேஷ ஊழியம் தான். ஆனா நம்ம அந்த ஒரு வாய்ப்பை மாத்திரம் தான் பயன்படுத்துறோம். ஆனா அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உலகத்தார் மத்தியில விட்னஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஒரு பிரதர் இருக்கிறார் அப்படின்னா அவங்க வைஃப் வந்து உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வேலை உலகத்தார் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, விருந்தினர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணுவாங்க. அப்போ ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்துச்சு ஒரு உதாரணம். இது வந்து நம்ம நாட்டில் நடந்த ஒரு உதாரணம். ஒரு பிரதர் அவங்களுடைய ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அவங்க உலகத்தார், அந்த பிரதர் மாத்திர ட்ரூத்ல இருக்கிறாரு. அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு பண்ணும் சொல்லி விரும்பிட்டாங்க. பிரதர் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாரு, இல்ல வேண்டாம் சொல்லியிருக்கிறாரு, யாருமே கேட்கல. அவங்க வீட்டார் எல்லாம் சூழ்ந்து வற்புறுத்திட்டான். மனைவியும் விரும்பிட்டான். அப்போ ஒரு கட்டத்துல பிரதர் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அப்போ என்ன பண்ணலாம் கேட்டிருக்கிறாரு. பிரதர், அவங்க பண்ணக்கூடிய சடங்காச்சாரங்களை நீங்க பங்கெடுக்கிறாங்க. ஒருவேளை அவங்க மனைவி விரும்புறாங்க, இல்ல உற்றார் உறவினர் விரும்புறாங்க, அவங்க பண்ணிட்டு போட்டு. ஏன்னா அவங்க ட்ரூத்ல இல்ல, பட் நீங்க ட்ரூத்ல இருக்கீங்க. நீங்க சடங்காச்சாரங்கள்ல எதுவும் பங்கெடுக்க வேண்டாம். ஆனா நீங்க ஒரு கணவனா நீங்க என்ன செய்யலாம் தெரியுங்களா, அந்த ஒரு சூழ்நிலைய நீங்க சத்தியத்துக்கு ஒரு விட்னஸ் பண்றதுக்கு வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாருன்னா, எல்லா உறவினர்கள், எல்லா சொந்தக்காரங்க, உலகத்தார் எல்லாம் வரான்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு இறந்து போன வீட்டுக்கு வருவாங்களோ அது போல இந்த வளகாப்பு நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பிரதர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தினா, இது ஒரு விட்னஸ் பண்றதுக்கு ஏற்ற ஒரு இடமாக ஏற்படுத்தும். அப்போ பார்த்தாரு, எலெக்டட் எல்டர்ஸ் யாரும் இல்லை இந்த ஊழியத்துக்கு என்று. ஆனா தனிப்பட்ட வகையில ஒரு பிரதர் பண்ணக்கூடிய ஒரு பிரதர் என்ன பண்ணாருன்னா, கூப்பிட்டு, பிரதர் இந்த வாய்ப்பு இருக்குது, நீங்க இந்த இடத்துல ஒரு விட்னஸ் ஒர்க் பண்ணுங்க. அவங்கள வரவங்க எல்லாம் உலகத்தான், அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விட்னஸ் பண்ணலாம். ஏன்னா வசனம் கர்த்தர் அதான் சொல்லியிருக்கிறாங்க, மத்தேயுல படிக்கிறோம் இல்லைங்களா. சோ அப்போ அந்த வாய்ப்பை என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரதரை எடுத்து பண்ணாரு. எப்படி ஒரு இறந்து போனவங்க வீட்டுல உயிர்த்தெழுதலை வச்சு பேசுவோம் இல்லைங்களா, ஆனா இங்க வளகாப்பு நிகழ்ச்சியில எதை பத்தி பேசுறது? கண்டிப்பா ஒரு கண்டென்ட் கிடைக்கும். என்ன கண்டென்ட்? உலகத்துல எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு வயிற்றுல உருவான ஒரு கரு, ஒரு குழந்தை. அப்போ இந்த பிரெக்னன்ட் டைம்ல மெயினா அந்த ஸ்திரீ அனுபவிக்க போகக்கூடிய காரியம் என்னன்னா கர்ப்ப வேதனை. அந்த கர்ப்ப வேதனை என்ற பாயிண்ட சொல்லிட்டு இப்போ வசனங்களுக்குள்ள போயிட்டு, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது ஏன் அப்படின்ட்டு அங்கிருந்து வசனங்களை எடுத்து ராஜ்யத்தினுடைய வரப்போகிற ராஜ்யத்தின் நன்மைகளை உலகத்தார் மத்தியில சொல்லும் போது அது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வெறும் இறந்து போனவங்க வீட்டுலதான் அறிவிக்கின்ற இல்லை. இது போன்ற வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைச்சுன்னா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி ராஜ்யத்தின் சுவிசேஷம் விட்னஸ் ஒர்க்க அங்க பண்ணுவதுல எந்த தவறுமே கிடையாது. ஒருவேளை இதுக்கு எலெக்டட் எல்டரா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா எலெக்ட் பண்ணல சபையா, ஆனா இண்டிவிஜுவலா பண்ணலாம், தப்பு இல்லை. இண்டிவிஜுவலா பண்றதுக்கு ஃபுல் உரிமை இருக்கு, அது சபையார் கேட்க முடியாது ஏன் என்று. God has given us that right. தேவன் நமக்கு அந்த உரிமை கொடுத்திருக்கிறாங்க. எனவே ஒரு பிரதர் வந்து இண்டிவிஜுவலா அந்த ஊழியம் பண்றாரு அப்படின்னா அவரை கேட்கணும். சபையில பண்றாரு அப்படின்னா சபையார் அங்கீகாரம் கொடுக்கும். ஆனா இது தனிப்பட்ட ஊழியம் பண்றாருன்னா கேட்க வேணாம். சோ அப்ப பாருங்க, இது போன்ற பல வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்திக்கும். உலகத்தார் மத்தியிலயா இருக்கட்டும், பேர் சபை மத்தியிலயா இருக்கட்டும், பண்ணக்கூடிய இந்த சுவிசேஷத்தின் ஊழியத்தை சரியாக பண்ண வேண்டும். மேலே சபையாருடைய ஒத்துழைப்போடு பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப உற்சாகமா பண்ணலாம் இல்லைங்களா. சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இதோட நம்ம நிப்பாட்டுறோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.
அப்ப நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம், சபையில ஊழியங்கள் நிறைய இருக்குது. மெயினா 3 ஊழியங்கள். அந்த 3 ஊழியங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ சபையார் அந்த ஊழியங்களுக்கு என்று சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது எவ்வளவு அவசியம் என்பதை இன்னும் அடுத்த பாகம் 5ல நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்குது. சோ தேவன் தாமே அதை கேட்பதற்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே காத்து வழி நடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.